சிம்ம ராசி ஏப்ரல் மாத பலன்கள் 2024. சூரியனை ராசிநாதனாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, வரும் ஏப்ரல் மாதத்தில் சூரியன் பெயர்ச்சி அடைகிறார். இதுவரை மீன ராசியில் இருந்து வந்த சூரியன் மேஷ ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். ஏப்ரல் 14ஆம் தேதி சூரியன் மேஷ ராசிக்கு பெயர்ச்சி அடைந்து செல்கிறார். மேஷராசியில் சூரியன் 10 டிகிரியை அடையும் பொழுது அவர் பரம உச்சம் அடைகிறார். சித்திரை மாதம் 10ஆம் தேதி சூரியன் உச்சத்தை அடைகிறார். ஏப்ரல் மாதத்தில் நவ கிரகங்களும் உங்களுக்கு தரும் பலன்கள் எப்படி அமையும் என்பதை நவகிரகங்களால் உங்களுக்கு கிடைக்கும் பலன்கள் எப்படி அமையும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம். அதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் தெரிகிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நாம் பலனை பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடு என்பது பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படும். இதுவரை ராசிக்கு 8ஆம் வீட்டில் சூரியன் இருக்கிறார். 8ஆம் வீடு என்பது மறைவிடம். உங்கள் ராசிநாதன் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரை மறைவிடத்தில் இருப்பதால் உங்களுக்கு நன்மை தராத நிலையில் இருக்கிறார். ஏப்ரல் 17ஆம் தேதி சூரியன் மேஷ ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் வரும்பொழுது உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஆரம்பம் ஆகிறது. குரோதி வருடப்பிறப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கப் போகிறது. அரசாங்க வகையில் அதிக அளவு நன்மைகளை இந்த உச்சம் பெற்ற சூரியன் தரப்போகிறார். அரசு வேலை ஒரு சிலருக்கு கிடைக்கும். அரசின் கல்வி நிறுவனங்களில் படிப்பதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். அரசியல்வாதிகள் அரசாங்க பதவிகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது உண்டு. அரசாங்கம் மூலம் வீடு, வண்டி, வாகனம் என அனைத்தும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது. விவசாயிகளுக்கு அரசின் மானியம் கிடைக்கும். சூரியன் உச்சம் பெறுவதால் அனைத்து விதமான பயிர்களும் நன்கு விளைந்து அதிக அளவு லாபத்தை தரும். உச்சம் பெறும் சூரியன் கடல் நீரை மேகங்களாக மாற்றி மழையை தரப்போகிறார். உங்களுடைய தந்தை சமுதாயத்தில் உச்சநிலைக்கு செல்லப்போகிறார். பொதுவாக ஏப்ரல் மாதத்தில் சூரியன் உச்சம் பெறுவது சிம்ம ராசிக்கு அதிகபட்ச நன்மைகளையும் சிறிதளவு தீமைகளையும் தரும் அமைப்பு. உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் குரு இருக்கிறார். இந்த மாதம் 30ஆம் தேதி வரை குரு அங்கேயே இருப்பார். குருவின் பார்வையால் உங்கள் ஜென்ம ராசி மற்றும் 3ஆம் வீடு மற்றும் 5ஆம் வீடு ஆகிய 3 வீடுகள் பலமடைகின்றன. பாக்கியஸ்தானத்தில் குரு இருப்பதனால் கிடைக்கும் நன்மைகளை விட பார்க்கும் இடங்களுக்கு நன்மைகளை அதிகம் அளிக்கப் போகிறார். குரு உங்கள் ஜென்ம ராசியை பார்ப்பதால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் முழு ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டை குருவுடன் சேர்ந்து சனியும் பார்ப்பதால் உங்களுக்கும் உங்களுடைய சகோதரர்களுக்குமான உறவு நன்றாகவே இருக்கும். உங்கள் சகோதரருக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடிக்கடி பயணங்களை இம்மாதத்தில் நீங்கள் செய்யப் போகிறீர்கள். ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களுக்கு பயணம் செய்வீர்கள். உங்களுடைய வீரியம் அதிகரிக்கும் காலமாக இந்த ஏப்ரல் மாதம் உள்ளது. எவருக்கும் அடிபணியாத குணம் உங்களிடம் இருக்கும். வேலை தேடும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு, குறிப்பாக ஆசிரியர் பணி வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு அரசு ஆசிரியர் பணி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளின் திருமணம் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இப்பொழுது உருவாகும். பிள்ளைகளின் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதில் எந்த சிரமமும் இருக்காது. ராசிக்கு 7ஆம் வீட்டில் 2 பாப கிரகங்கள் உள்ளன. சனியும் செவ்வாயும் சேர்ந்திருப்பது நல்லதல்ல. கணவன் மனைவி உறவில் சாதகமான சூழ்நிலை இருக்காது. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுத்து கொள்ளலாம். கூட்டு வியாபாரம், கூட்டு தொழில் செய்பவர்கள் பங்குதாரர்களுடன் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. பொதுவாக வியாபாரிகள் தங்கள் கூட்டாளிகளுடன் கவனமாக இருப்பது நல்லது. பங்கு வர்த்தகத்தில் இருப்பவர்களுக்கும் சாதகமான பலன்கள் கிடைப்பதில்லை. ராசிக்கு 2ஆம் வீட்டில் கேது இருப்பது ஒரு நல்ல விஷயம் இல்லை. வாயை கொடுத்து வம்பில் மாட்டிக்கொள்வது கேதுவால் நடக்கும். ஆன்மீக பேச்சாளர்களுக்கு மட்டும் 2இல் கேது இருப்பது நன்மைகளை தரும். குடும்பத்தில் குழப்பமான சூழ்நிலையை இந்த கேது தருவார். வில்லங்கமான பேச்சுகளை நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். ராசிக்கு 8ஆம் வீட்டில் ராகு இருப்பதும் நல்ல அமைப்பு அல்ல. வாகனங்களில் பயணம் செய்யும்பொழுது எச்சரிக்கையாக பயணம் செய்ய வேண்டும். ஏப்ரல் 13 வரை உங்கள் ராசிநாதன் சூரியன் ராகுவுடன் சேர்ந்து மீனத்தில் இருப்பார். உடன் நீச புதன் மற்றும் உச்ச சுக்கிரன் என 4 கிரகங்கள் இந்த வீட்டில் இருப்பார்கள். எதிர்பாராத வகையில் பணவரவு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. 2 மற்றும் 11 கூடிய புதன்
8ஆம் வீட்டில் நீச்சபங்கம் அடைவதால் எதிர்பாராத வகையில் மிகப்பெரிய பணவரவு ஒன்று உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. லாட்டரி, ரேஸ், சூதாட்டம் என ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணம் கிடைக்கப் போகிறது. ஏப்ரல் மாதத்தின் பிற்பகுதியானது உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாக வரப்போகும் மாதமாக உள்ளது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகநிலைகள் மற்றும் தசாபுத்தி ஆகியவற்றை பொறுத்து பலன்கள் மாறுபடும். சுய ஜாதகத்தில் உங்கள் லக்னாதிபதி பலமாக இருந்தால் கிடைக்கும் பலன்கள் அதிகபட்சமாக இருக்கும். வாழ்க வளமுடன்.